ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலிஸ்ட் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டெய்லி அனாலிசிஸ் தான். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் தான். நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பேங்க் நிஃப்டி பாருங்கள், வெரி அழகான பொசிஷன் தான். நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட லாஸ்ட் ஒரு 4 to 5 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல் அதுக்கு பெய்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்லியிருப்போம். ஆல்மோஸ்ட் நாமளே ஆப்ஷனில் ஆல்மோஸ்ட் 1000% கிட்ட ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். லாஸ்ட்டு 2 to 3 டேஸ் வந்து நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ணுறோம், ரொம்ப அக்ரெசிவாக. நீங்கள் வீடியோ பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோ அனலைஸ்குள்ளே வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னுக்குள்ளே போனால் அதுக்கு பிரேக் அவுட் கொடுத்தான், வந்துட்டானா இட்ஸ் ஓகே. நான் இப்போ வந்து 47,242 நம்மளுக்கான சப்போர்ட் ஆகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா 47,000 வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹிட் பண்ணிக்குது. நாளைய சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து 47,000 வந்து பிரேக் அவுட் கொண்ட வாய்ப்பு இருக்குது. 46,500 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு டீப் கரெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா இப்போ வந்து செல்லிங் மார்க்கெட் தெளிவாக வந்துடுது. உங்களுக்கு ஒரு ஸ்டடி டிப்ஸ் சொல்கிறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, இங்கே பாருங்களா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கீழே இறங்கினா செகண்ட் ஹாஃபும் பை ஆகிட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? பையர்ஸ் இருக்கிறாங்க. லாஸ்ட்டு 2 ஹவர்ஸ் கிட்ட பையர்ஸ் இருக்கிறாங்கன்னா மார்க்கெட் இன்னும் பையர்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. பட் இந்த லெவலில் பார்த்தீங்களா, செகண்ட் ஹாஃப் செல்லிங் வந்துட்டாங்க. இங்கேயும் செகண்ட் ஹாஃப் செல்லிங் வந்துட்டாங்க. தட் மீன்ஸ் என்ன, இங்கே செல்லர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ செல்லர்ஸோட கையில் இருக்குது மார்க்கெட். ஓகேவா? ஸோ நம்ம அதனால் வந்து நம்ம செல்லிங் தான் பார்க்கணும் நம்மளோட கண்டிஷன். நம்ம எப்பயும் போல் நம்ம இது பார்த்துருமா, இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டிக்கான எக்ஸ்பைரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணுவோம். நல்லா நான் வச்சுக்கோங்க, குறைஞ்சது வந்து இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே ஓப்பன் ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ மேலே ஓப்பன் ஆகணும் அவ்வளோக்கு எவ்வளோ கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்து கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். மொதல் 15 மினிட்ஸில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பிரேக் அவுட் கொடுத்துட்டான்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ப்ராஃபிட் புக்கிங், ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் கிடைக்கும் லாஸ்ட் 30 மினிட்ஸ். அது வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம இப்போ இல்லை டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அதை நான் சொல்கிறேன். இந்த லெவலுக்கிட்ட ஓப்பன் பண்ணி 47,230 பிரேக் அவுட் கொடுத்தானா கண்டிப்பாக 47,000 வந்துடும். ஆல்மோஸ்ட் நம்ம 200 பாயிண்ட்ஸ் மேலே நம்ம கேப்சர் பண்ணலாம். காலையிலே வந்து பிரேக் அவுட் கொடுத்தா பை பண்ணிக்கலாம். இன்கேஸ் காலைல ஃபுல்லாக ரேஞ்ச் ஆகிட்டு இருந்தானா நீங்கள் கண்ண முடியும் அதுக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து செல் பண்ணிடுங்க. கண்டிப்பாக 47,000 வந்து ஒரு சின்ன நீங்கள் வந்து புல் பேக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் 46,500 கூட நம்ம எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டிக்கு. இன்கேஸ் இப்போ ஒரு பெரிய கேப் 47,000 கிட்ட ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன ஆகும்னு வச்சுக்கி, இப்போ ஆல்ரெடி செல் பண்ணவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, 47,000 ஒரு ரவுண்ட் லெவல். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா புக் பண்ண பார்ப்பாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. சில பேர் புதுசாக 47,000 வந்துச்சு, டேரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு, இன்னும் கீழே இறங்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, செல்லிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முதல் 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் கிடைக்கும் ரெண்டு பக்கமும். அதுக்கடுத்து ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து செல் பண்ணாலும் சரி பை பண்ணாலும் சரி. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான், கேப் டவுனாலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் ஃப்ளாட்டில் கேப் அப்பில் குறைஞ்சது 47,700 இந்த லெவலுக்கு மேலாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மொதல் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், இதை வந்து ஹோல்ட் பண்ணுதான்னு. இன்கேஸ் இந்த மாதிரி இதை ஹோல்ட் பண்ணுதான்னு பாருங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் காமிக்கிறேன். அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ரைடாக போகலாம். இந்த டைமில் வந்து நிஃப்டியும் பாருங்கள், ஃபென் நிஃப்டியும் பாருங்கள். முக்கியமாக நிஃப்டி பாருங்கள். நிஃப்டி இதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் இங்கே பை பண்ணிடுங்க. கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பை பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு பை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸை போட்டுக்கலாம். ஒரு நல்ல முதல் 15 மினிட்ஸ் இங்கே எடுத்து பிரேக் பண்ணணும், ஸ்ட்ராங்காக நிற்கணும். பிரேக் பண்ணணும், மறந்துடாதீங்க. வின்னா மட்டும் போதும், பிரேக் பண்ணணும். காரணம் ஏன்னா இது வந்து சரியான ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் அவுட் பண்ணால் குறைஞ்சது வந்து ஒரு 9:30க்குள்ளே பிரேக் அவுட் கொடுத்தா ஓகே, நாம் வந்து அக்ரெசிவாக பை பண்ணலாம். இல்லை வந்து ப்ராபபிலிட்டி நமக்கு கம்மியாகுது, இல்லை நம்ம செகண்ட் ஹாஃப் கிட்ட தான் வந்து நம்ம அங்கே பை பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் இங்கே நடுவில் இந்த லெவலில் கிட்ட ஓப்பன் பண்ணால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் வாலடைல் ஆக வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வந்து எக்ஸ்பைரி வேறு. நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து இது பண்ண முடியாது. எக்ஸ்பைரி டைமில் ரேஞ்ச் ஆகிறது தான் மார்க்கெட்டுக்கு வந்து செல்லர்ஸுக்கு ரொம்ப ப்ராஃபிட் ஆகும். ஸோ அதனால் எக்ஸ்பைரி டைமில் வந்து நம்ம ட்ரேடிங் அதிகமாக பண்ண முடியாது. ஓகேவா? ஃப்ளாட் ஓப்பன் பண்ணால் செல் பண்ணணும், கேப் டவுன் ஓப்பன் பண்ண வெயிட் பண்ணணும். பெரிய கேப் அப் இருந்தால் பை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, பாசிட்டிவ் ஆகும். நடுவில் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக வந்து வாலடைலாம் எக்ஸ்பைரி. ஸோ நம்ம அந்த டைமில் கையே வைக்க வேணாம், வேறு எதாவது பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி கை வைக்க வேணாம், அடுத்தது பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டி நம்ம வந்து டேயில் பார்த்துக்கலாம்.
1 minute ப்ளீஸ். சாரி ஃபார் டிஸ்மின். ஃபின்னிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், அழகாக அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துட்டான் இன்றைக்கி தான். ஸோ அப்படின்னா ஃபின்னிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூவ் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம 21,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 200 பாயிண்ட்ஸ் ஃபின்னிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அது இல்லாமல் இது இப்போதைய கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டி வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறது, மல்டிபிள் டைமில் இருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகலை. ஸோ ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. நம்ம இன்னும் டேயில் ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தா எனக்கு தெளிவாக தெரியும். இப்போதைய கண்டிஷன் படி பார்த்தா இந்த லெவல் வந்து ஒரு சரியான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் எனக்கு. ஓகேவா? மார்க்கெட்டு இந்த லெவல் 21,250க்கு கீழே எங்கே ஓப்பன் பண்ணாலும் நம்ம செல்லிங்க்கு ப்ரிஃபர் பண்ணலாம். முதல் 15 மினிட் இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லை ரேஞ்ச் ஆகுதா நம்ம செல் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் 300க்கு மேலே இந்த லெவலுக்கிட்டலாம் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம வந்து 1 minute ப்ளீஸ். சாரி, சின்ன இன்ட்ரடக்ஷன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் பண்ணோன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா வந்து மார்க்கெட் ஃபெயிலியர் பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் மார்க்கெட் பார்த்தா ஒரு ட்ரெண்டில் வருது. ஆப்போசிட்டில் போனால் நமக்கு வந்து பையிங் ஆகுது. இதை பற்றி நம்ம கன்வென்ஷனல் ரூல்ஸை சொல்கிறோம். மேலே பெரிய பாசிட்டிவ் 300க்கு மேலே ஓப்பன் பண்ணால் நமக்கு பையிங்க்கு பார்க்கலாம், இல்லை சைட்வைஸ் பார்க்கலாம். செல்லிங்க்கு பார்க்க வேணாம். இன்கேஸ் நடுவில் இந்த மாதிரி லெவலுக்கு கீழே ஓப்பன் பண்ணோன்னா நம்ம செல்லிங்க்கு தான் பார்க்கணும். ஃபின்னிஃப்டியை குறைஞ்சிது இந்த லெவலுக்கிட்ட நம்ம செல்லிங் தான் பார்க்கணும். ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே பிரேக் அவுட் கொடுத்தாங்க. 15 மினிட்ஸ் பாருங்கள், செல்லிங் கேண்டில் இல்லை ஒரு சின்ன டோஜி கேண்டில் அப்படி இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக இல்லை ஒரு 5 மினிட்ஸில் ஒரு சம்திங் கேண்டில் இருக்குதா இப்படி ஒன்று வந்துதுன்னு வச்சுக்க, அப்படியே செல் பண்ணிடுங்க. கொஞ்சம் பர்சன்டேஜ் பரவாயில்ல. ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் போட்டுருவாங்க. மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன லெவலில் ஸ்டாப் லாஸ் ஆகும். பட் ப்ராஃபிட் கிடைச்சா ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறது. 200 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 1% கிட்ட வருதுல்ல. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஃபின்னிஃப்டி நம்ம அந்த டைமில் நம்ம இங்கே பண்ணலாம். இந்த கேஸ் இது கேப் டவுன் ஓப்பன் பண்ணால் 21,100க்குலாம் ஓப்பன் பண்ணால் நம்ம 21,000 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அப்பயும் நம்ம செல்லிங் பார்க்கலாம். ஒரு சின்ன பேட்டர்ன் எதாவது க்ரியேட் பண்ணாக்கத்து நம்ம செல் பண்ணலாம். மார்க்கெட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம அக்ரெசிவாக பண்ணுறது தேவையில்லாமல் நம்மளோட இதை லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம கரெக்டான லெவலுக்கு போயிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபின்னிஃப்டி வந்து கேப் டவுன்னா கொஞ்சம் சின்ன கேப் டவுன்னா செல் பண்ணலாம். ஃப்ளாட்ன்றது பொறுத்தளவுக்கு இதில் வந்து இவ்வளோ தூரம் தான் ஃப்ளாட். இதில் ஓப்பன் பண்ணால் நம்ம செல் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நிஃப்டி பாருங்கள். நிஃப்டி வந்து நம்ம முதல்ல டேல சொல்லிவிட்டு அதுக்கடுத்து இங்கே அன்வான்டாக கொஞ்சம் இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். நிஃப்டியை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1 to 3 வீக்ஸ் அங்கே பாருங்கள். 1 2 3 இத்தனை தடவை வந்துச்சா, ஆல்மோஸ்ட் 4 டைம்ஸ் வந்து இங்கே ஹிட் பண்ணிது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து வீக் ஆகிடுது. ஓகே, இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ தூரம் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குதோ அதே தரத்தை மேலே பார்க்கலாம். கீழே ஒரு 1% கீழே வெயிட் பண்ணலாமா? 21,250 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 250 இவ்வளோ தூரம் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். இட்ஸ் ஓகே. 21,100 ஆல்மோஸ்ட் பார்த்தா ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்ம நிஃப்டியில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ முதல்ல 15 மினிட்ஸில் போயிடலாம். நம்ம சொன்ன மாதிரி வந்து இது மல்டிபிள் டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் ஆகிக்குது. இன்கேஸ் நாளைக்கு 2 சினாரியோ இன்றைக்கி தான் இன்கேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து இன்றைக்கும் ஒழுங்காக வந்து எப்படி சொல்கிறது ரேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தா நாளைக்கு வந்து பிரேக் எடுக்கணும். நாளைக்கு வந்து நம்ம நிஃப்டியில் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? பேங்க் டீட்டெயில் ஃப்ளாட்டில் இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே ஓப்பன் ஆனால் நம்ம வந்து செல்லிங்க்கு ப்ரிஃபர் பண்ணலாம். அழகாக ஓப்பன் பண்ணோன்னா செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே 600 இதுக்கு மேலே போனோன்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 21,700 750 வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹிட் ஆகிடுது. நல்லா வச்சுக்கோங்க. எப்போ வந்து இதை வந்து பிரேக் அவுட் கொடுக்குறானோ அப்போ ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இன்கேஸ் கேப் டவுன் 400 கிட்ட கேப் டவுன் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? மார்க்கெட் எந்த மாதிரி சைடு பேட்டர்ன் கொடுக்குறானா இல்லைன்னா கேப் அப் வச்சா நம்ம ஒரு சின்ன லெவல் இந்த லெவலாம் கேப் அப் வச்சானா வச்சுக்க நம்ம செகண்ட் ஹாஃப் கிட்ட நம்ம செல் பண்ண பார்க்கலாம். ஓரளவுக்கு கேப் அப் வச்சா நம்ம செகண்ட் ஹாஃபில் பார்க்கலாம். இல்லை இங்கே கேப் அப் வச்சா நம்ம சின்னதாக இங்கே ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் நம்ம செல்லிங் பார்க்கலாம். ஆக மொத்தம் நாளைக்கு நம்ம செல்லிங் பக்கத்தான் பெட்டரான பெட்டர். அதுக்கடுத்து நம்ம சென்செக்ஸ் வாங்கிடலாமா? நம்ம கரெக்டாக இது பார்த்தாச்சு நினைக்கிறேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லெவல்கிட்ட ஒரு சப்போர்ட்டுக்குன்னு சொன்னோம், ரெசிஸ்டன்ஸ் அதை பிரேக் அவுட் பண்ணான்னு சொன்னோம். கரெக்டாக அதை பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிது. அதுக்கடுத்து செல்லிங் வந்துட்டான்.
நம்ம சொன்ன லெவல் வந்து சப்போர்ட்டாக ஹேக்ட் ஆகி நிற்குது. ஒரு நிமிஷம் நம்ம டிலீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேக்கு போயிடலாம். சென்செக்ஸோட இது சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் செல்லிங்க்கு தான் வந்துருக்கிறான். இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 71,500 ஒரு சரியான செல்லிங் பாயிண்ட் ஆகுது எனக்கு. இதோட நம்ம குறைஞ்சது இவ்வளோ தூரம் 70,800 500 வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் உடனே எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து மல்டிபிள் டைம் வந்து ஹிட் ஆனதால் அது சென்செக்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன் இருக்குது. நம்ம அப்படியே கூட செல்லிங் போட்டு நம்ம சென்செக்ஸை வந்து கீழே டவுன் சைடுக்கு பார்க்கலாம். ஓகேவா? குறைஞ்சி இந்த லெவலில் இருந்து இந்த லெவலுக்குள்ளே ஓப்பன் பண்ணோன்னா நம்ம செல்லிங்க்கு ப்ரிஃபர் பண்ணுறோம். 15 to 30 மினிட்ஸ் பார்த்துட்டு இன்கேஸ் பெரிய ஒரு சின்ன கேப் இவ்வளோ பெரிய கேப்னா முதல்ல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறோம். செல்லிங் தான் நம்ம மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகேவா? இல்லை இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணோன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிரேக் அவுட் கொடுத்து கொஞ்சம் டைம் ஆகிடும். ஃபஸ்ட் ஹாஃபில் பிரேக் அவுட் கொடுத்தா கூட நம்ம வெயிட் பண்ணுவோம். செகண்ட் ஹாஃபில் நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜாக செல் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம செல்லிங் தான் மார்க்கெட் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட பெய்ட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க. மினிமம் அமௌண்ட் தான், மேக்ஸிமமான ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் பாய்.